பண்ணிச்சு, ஒரு ஆறுதல் வெற்றி. இன்னும் நாங்க அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்போம் நம்பிக்கை வரும். 6க்கு 6 இப்போ 5-5 ட்ரை பண்ணலான்னு பாக்குறோம். வரலன்னா நாங்க அடுத்த வருஷம் கம்பேக் கொடுத்து ஸ்ட்ராங்கரா கொடுப்போம். ஆனா நாங்க போன வருஷம் ஃபைனலிஸ்ட் ஆடும்போது சென்னையில தோத்தோம். ஆனா இங்க ஜெயிச்சிட்டோம். அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, மன நிம்மதியா இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சார்? எங்களோட இது ஃபர்ஸ்ட் வின் ஆக்சுவலா சேப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட எதுக்கு டீம்ல எதுவும் புரியல. ஒரே அதாவது பேட்டிங் ஆர்டரே டோட்டல் ஸ்வாப் தெரியுது. இப்போ வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் ஃபிட் தெரியல. இல்ல ரன் 11 ஓவருக்கு திடீர்னு பார்த்தா இல்ல சி இப்போ பாத்தீங்கன்னா மேட்ச் until 12th over it was good. அதுக்கப்புறம் bowlingல we made some mistakes. தேவையில்லாத நோ பால் ஃப்ரீ ஹிட்லாம் வந்து வைட் 5 வந்து ஸோ ப்ரெஷர் we lost it. பேட்டிங் எஸ் பட் நம்ம நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபைன். அடுத்த வருஷம் கம்பேக் எதிர்பார்க்கலாமா? நோ சி அடுத்த வருஷம் இல்ல சி now they bought some youngsters. இதை groom பண்ணி next 2 years will be good. அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். நீங்க தோத்துட்டோமா? CSK, we lost. No hopes. I don't want to watch another match also. Just பாதியிலே நாங்க எழுந்து வந்துட்டோம். Very bad match. We thought we'll win, but we didn't win apparently. So we still support CSK regardless. Whatever it is, Yeah, we're gonna support CSK. Yeah, we are very loyal people. People can sense our loyalty to swap teams. We just exactly. We just stay with the teams. bro. மேட்ச் போச்சு. பரவாயில்ல ப்ரோ. அடுத்த சீசன் ப்ளே ஆஃப் போக மாட்டோம் கண்டிப்பா. என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். தேங்க்யூ. இதுல கரிய பூசிட்டாங்களே என்ன? அது மட்டும் தான் ப்ரோ பண்ணல. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? இதுக்கு மேல கண்டிப்பா போக மாட்டோம் ப்ளே ஆஃப்ல. அதுக்கு தான் இன்னைக்கு வந்தது. சரி ப்ளே ஆஃப் போக மாட்டோம்னு தெரிஞ்சிச்சு. சரி இருக்கிற 6 மேட்ச் அடிச்சு விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். பட் இருக்கிற 6 மேட்சும் கஷ்டப்பட்டுட்டு தான் 10 போகணும். ஓவர்ல நல்லா தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கடைசி வரைக்கும் லைக் அந்த டெட் ஓவர்ல அப்படியே மேட்ச் முடிச்சிட்டானுங்க. எனக்கு பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை? இந்த தீபக் கூடான்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கிறான்னு தெரில. அவன் எதுக்கு இருக்கிறான்? அந்த மன்ஸ்பேடின்னு ஒருத்தன் டெல்லி பிரீமியர் லீக்ல அவ்வளோ நல்லா ஆடுறான். டெல்லி பிரீமியர் லீக்லேருந்து தான் வந்தவன். அசுதோஷ் சர்மா இது பேர் என்ன, பிரியான் சரியா, எல்லாருமே அதுலேருந்து தான் வந்தாங்க. அவனுங்களாம் எப்படி ஆடுறானுங்க? இந்த தோனி பைத்தியக்காரன். கேப்டன்சிலாம் நல்லா தான் பண்ணானுங்க. ஆனால் இந்த தீபக் கூட அந்த ஓவரில் ஒரு 15 ரன் அடிச்சிருந்தா நிற்க ஜெயிச்சிருக்கலாம். அது விக்கெட்லாம் எடுத்தானுங்க. அதுவும் டெவால் பிரிவிஸ் அவ்வளோ நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தோம். ஆனால் அந்த தீபக் கூட அந்த கடைசி ஓவரில் ஒரு 15-20 ரன் அடிச்சிருந்தான்னா இன்னத்துக்கு மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அவன் தான் சொதப்பல். ஆமாம். சரி, அடுத்த சீசனுக்கும் சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டாக எப்படி நீங்கள்? சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட்டுங்க எல்லா வருஷமாக இருந்தாலும். 100ஓட நோ பால் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்ட்ஸ்லேருந்து நீங்கள் சொல்லலாம். அப்படி போடுறான். இந்த 10 ரன்னா வைடு போடுறதுக்குன்னே பிறந்தவன் மாதிரி இருக்கிறான். ஆனால் பேட்டில் ரன் அடிக்க முடியல, வைட்லேயே கொடுத்துருவான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த டீம் வச்சுட்டு. அவ்வளோதான், வெளியே போயாச்சுங்க. வெளில போயாச்சு. நல்லா தான் போச்சு, கடைசி வரைக்கும் போச்சு. நோ பால்லாம் போடாமல் இருந்திருந்தா, வைடு எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்காம இருந்திருந்தா வின் பண்ணியிருக்கலாம். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கேன். அது கொஞ்சம் ஐ ப்ராப்ளம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர் அடிப்போம் ப்ரோ கண்டிப்பா. நெக்ஸ்ட் இயர் அடிப்போம் ப்ரோ கண்டிப்பா. நம்ம இதை சொன்னோன்னே இல்ல இந்த வாட்டி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அடிக்கிறோம். இந்த வாட்டி நம்ம டீமுக்கு கரெக்டாக செட் ஆகல, அதனால வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அடிப்போம். இந்த மேட்ச் என்னதான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் தான். தோனி வந்து அடிப்பார்னு எதிர்பார்த்தேன், தோனி அடிக்கல, அவ்வளோதான். ஆர்சிபி அடிக்கிறோம் ப்ரோ அடுத்தது, அவ்வளோதான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன கேட்குறீங்க? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? எல்லாமே பிரச்சனையா இருக்கு. இல்ல அவங்க ஜெயிச்சா தோத்தா பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் விளாடுறதே உயிர் கொடுத்து ஆடுற மாதிரி இல்லை, அதான் பிரச்சனை. அப்படி ஆடினா போதும், ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆடினா போதும். ஃபேன்ஸே இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. பட் அவங்க சைட்லேருந்து எஃபர்ட்டே போடாதனால எங்களுக்கே டிசப்பாயிண்டடாக இருக்கு. எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த சீசன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். we are out of it. ஆப்வியஸ்லியா ரொம்ப கஷ்டம் சார் சரி வர்றது. இல்லை உண்மையாலுமே நான் பரவாயில்ல ப்ரோ. 18 வருஷமா ஜெயிச்சோம் இல்லையா? 17 இயர்ஸ். ஒரு வருஷத்துல என்ன ஆயிட்டு போகுது? அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பெங்களூர்ல இருந்து வரேன். பெங்களூர்ல இருந்து மேட்ச் பாக்குறேன். ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன், ஆல்வேஸ் சிஎஸ்கே ஃபேன். Always CSK. We love CSK. Dhoni, we love. Okay, this season is not working for us, but next season we are going to come really hard. எஸ் ஹாப்பி. சீரியஸா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அட்லீஸ்ட் இங்க இருந்தாவது தே வில் கம் பேக்னு நினைச்சிட்டு. பட் திஸ் ஆல்சோ கரெக்ட். பத்திரனா ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பத்திரனாக்கு கொடுக்காம கலீலுக்கு கொடுத்துருந்தா கூட வி ஷுட் ஹவ் ஸ்டேட் பேக் ஒன் மோர் ஓவர் அப்படின்னு தோணுச்சு. எல்லாமே அப்படி ஹிட் பண்ண மாதிரி இருக்கு. எவ்ரி சிங்கிள் ஓவர் பத்திரனா கேவ் வைட். அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. வெரி டிசப்பாயிண்டட். ஃபேமிலியா வந்திருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, ஸோ ஃபேமிலியா எல்லாருமே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கு.
சொல்ற அளவுக்கு ஒர்த் இல்ல, பட் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் தான். போன 3 மேட்ச் தொடர்ந்து வரேன், பட் ஆல் 3 மேட்சும் தோத்துக்கிட்டே இருக்கு. போன வாட்டியும் ரொம்ப வேர்ஸ்டா இருந்தாங்க, இந்த வாட்டி வேர்ஸ்டா தான் ஆடி இருக்காங்க. ஓகே, இந்த வாட்டி பெட்டர் தென் லாஸ்ட் டைம். பாப்போம், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் உடனே 0ல விக்கெட் விழுந்தது. நல்லா வரும்னு நினச்சோம், ஆனால் முன்னாடி ஒருத்தங்க ஜெயிச்சு பேட்டர்ஸே இல்லை நம்ம இதில் தான். டீம் தோத்ததுக்கு அப்புறமா அப்படியே ஆர்சிபி ஃபேனா மாறுற மாதிரி தெரியுது. அப்படின்னு இல்ல, ஆர்சிபி ஃபேன் தான், எப்பவுமே ஆர்சிபி ஃபேன் தான். பட் சும்மா சிஎஸ்கே அப்படிலாம் கிடையாது. சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டுமே தான் பிடிக்கும். பட் இந்த சீசன் வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிக்கல, பரவாயில்ல, ஆல்ரெடி நிறைய ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி ஆர்சிபியோட சான்ஸ். மியூச்சுவல் ஆமா, மேட்ச் போயிடுச்சு ப்ரோ, அவ்வளவுதான். 2 ஓவர்ல. ஆமா ப்ரோ, சாம் கரன் ஓவர் 100 ஓவர், அந்த ஓவர் நோ பால் போடாம இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்குல்ல. கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. மேபி ஹோப் ஃபார் நெக்ஸ்ட் சீசன், அவ்வளவுதான். வில் பவுன்ஸ் பேக், அவ்வளவுதான். பட் ஆனா வின் ஆர் லூஸ் whatever. கேம் இஸ் குட். அஜித் வந்தாரு, பார்த்தோம். மாஸ் பார்த்தோம், அது போதும் ப்ரோ. அஜித்தை பார்த்துட்டோம், 2 தலைய பார்த்தாச்சு, அவ்வளவுதான் ப்ரோ, அது போதும். எனிதிங் இஸ் குட். வில் பவுன்ஸ் பேக் நெக்ஸ்ட் இயர். மௌனம் மௌனம் மௌனம். ஓ தேங்க்ஸ். ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்கு சூப்பரா விளையாண்டாங்க. தோத்தாலும் பரவாயில்ல. என்ன நினைக்கிறீங்க நீங்க? மேட்ச் போயிடுச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட்ல நினைச்சதான் சிஎஸ்கே ஜெயிப்போன்னு, லாஸ்ட்ல தோத்துச்சு. வருத்தம் தான் இல்ல. ஆமா, என்ன பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஃபீல்டிங் மட்டும் நல்லா பண்ணியிருந்தா இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருப்போம். ஆமா வருத்தமா இருக்குல்ல. ஆமா, அவ்வளவுதான், வெளியே போயாச்சு நம்ம. பெரிய சிஎஸ்கே ஃபேனு இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மேட்ச் ஜெயிக்கலையே. என்ன பண்றது, ஜெயிச்சா நம்ம. ஆர்சிபி ஜெயிக்கணும் இந்த தடவை. ஆமா, ஆர்சிபி ஜெயிக்கும். நீ தான் நல்ல ஃபேன். தேங்க்யூ. ஆர்டிங்களா ஜெயிச்சதே 3 மேட்ச் ப்ரோ. இங்க ஜெயிச்சோம் இல்ல ப்ரோ, ஹோம் டவுன்ல உங்க ஹோம் டவுன்ல அடிச்சோம் இல்ல ப்ரோ. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஓகே, ஆர்சிபி ஃபேன்ல செம்ம ஹாப்பி. ஆனா இந்த வாட்டி நாங்க கப் அடிச்சிருவோம். ஈசால கப் எங்களுக்கு தான் இந்த வருஷம். 3rd இருக்கோம், 3rd பொசிஷன்ல இருக்கோம். கண்டிப்பா கப் அடிக்கும் இந்த வருஷம். உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்க முதல் இடத்துலயே போனாலும் கப் அடிக்க மாட்டீங்க. இந்த வருஷம் நாங்க அடிச்சு காட்டுறோம், நீங்க பாருங்க. என்ன இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இந்த வருஷம்? என்ன கான்ஃபிடன்ஸ் இந்த வருஷம் பாருங்க, ஜோஷ் ஹேசல்வுட் நெவர் புட் அன் ஆஸ்திரேலியன் பிரஷர். எவ்வளவு செம்மையா விளையாடாரு நேத்து, நீங்க பாத்தீங்களா இல்லையா? அதான், இதெல்லாம் எங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஜோஸ் ஹேசல்வுட் சிஎஸ்கேல தான் இருந்தாரு, நீங்க விட்டுட்டீங்க. சிஎஸ்கே ஆக்ஷன்லயே நீங்க தோத்துட்டீங்க. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா பவுலிங் எனக்கு கொஞ்சம் நிறைய வைடு போயிடுச்சு. நோ பால், ஃப்ரீ ஹிட் தான், அதனாலே கொஞ்சம் தோத்துட்டீங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் கப் அடிங்க. அதான் மே 3 வருவோம்ல, அங்க சின்ன சாமி பெங்களூர் ஹோம் கிரவுண்ட்ல நாங்க தான் ஜெயிப்போம். என்ன வெளில போயாச்சு ப்ரோ ஆல்ரெடி. பேசக்கூடாது ப்ரோ. அதான் சொன்னல, சின்ன சாமியில இருந்து அடிக்கிறோம். ஈஸியா கப் நம்மதே, அவ்வளவுதான். சிஎஸ்கே ஃபாரெவர் வருஷக்கணக்கா சொல்லிட்டு இருக்கறதா. வருஷக்கணக்கா சொன்னாலும் இந்த தடவை வாங்குறோம். அதுதான் 18 நமக்கு தான். இந்த தடவை வாங்குறோம், இந்த அவ்வளவுதான். தடவை நாங்க தான் ஆர்சிபி தான். ஈஸியா கப் நம்மதே, போதும், அவ்வளவுதான்.